வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். இஸ்ரேல் ஈரான் இடையே தீவிரமடையும் போர். புதிய தலைமை மதகுருவினை தேர்ந்தெடுக்க ஐதுல்லா பரிந்துரை. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரில் களமிறங்கியது அமெரிக்கா. ஈரானின் 3 அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ட்ரம்ப் பதிவு. மதுரையில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது முருக பக்தர்கள் மாநாடு. இவ்விழாவில் கந்தசஷ்டி பாடி கின்னஸ் சாதனை படைக்க திட்டம். சட்டப்பேரவையில் வெற்றி யாருக்கு? தனியார் கல்லூரி சார்பாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் விஜய்க்கு 60.58% பேர் ஆதரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமீனி அடுத்த தலைமை மதகுருவை தேர்ந்தெடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமீனி இருக்குமிடம் தங்களுக்கு தெரியும் என்றும், ஆனால் அவரை கொல்வது எங்களது நோக்கம் இல்லை என்றும் கூறியுள்ளார். இது உலக அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தான் கொல்லப்படலாம் என்ற அச்சத்தில் தனக்கு பிறகு யார் தலைமை மதகுருவாக இருக்கலாம் என்பதற்கு மூவரை கமீனி பரிந்துரைத்துள்ளார். ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமீனியை இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொல்ல திட்டமிடுவதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து இந்த முடிவை அவர் எடுத்ததாக கூறப்படுகிறது. இரு நாடுகளும் பலத்த தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானுடன் நீண்ட காலம் போர் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் அதற்கு இஸ்ரேல் தயாராக வருவதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் ஏற்கனவே ஈரானை சேர்ந்த 9 அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்ட நிலையில் 10வதாக இசார் தபாதெபே கோம்ஷே என்ற அணுசக்தி விஞ்ஞானி கொல்லப்பட்டதாக ஈரான் ஊடகத்தில் தெரிவிக்கப்பட்டது. இது தவிர 3 ஈரான் படைத்தளபதிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. நாளுக்கு நாள் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் நேரடியாக கொலை மிரட்டல் விடும் வகையில் ட்ரம்ப் பேசியுள்ளது உலக நாடுகளிடையே மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையே தீவிரமாக போர் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அமெரிக்கா களத்தில் இறங்கி ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே 2 வாரங்களாக போர் நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானின் 3 அணு உலைகள் மீது வெற்றிகரமாக தாக்கியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் பதிவு செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்களான போர்டோ, நடான்ஸ், எஸ்பஹார் மீது வெற்றிகரமாக தாக்குதலை அமெரிக்க போர் விமானங்கள் நடத்தியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தாக்குதல் நடத்திய விமானங்கள் பாதுகாப்பாக ஈரானிலிருந்து வெளியே வந்ததாக கூறினார். இதற்கு அமெரிக்க வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இதைப்போன்று செய்யக்கூடிய ராணுவம் உலகில் எங்கும் இல்லை என்றும் பதிவிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த பதிவால் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது. ஏற்கனவே ஈரானும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தற்போது இதில் அமெரிக்காவும் களமிறங்கியதால் 3ஆம் உலகப் போர் நிகழுமோ என அச்சம் எழுந்துள்ளது. மதுரையில் இன்று பிரம்மாண்ட முருகன் பக்தர்கள் மாநாடு நடக்க உள்ள நிலையில் இதில் கந்தசஷ்டி பாடல் பாடி கின்னஸ் சாதனை படைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மதுரையில் இன்று குன்றம் காக்க கோவிலை காக்க என்னும் தலைப்பிலான முருக பக்தர்களின் பிரம்மாண்ட மாநாடு பகல் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை நடக்கிறது. மாநாட்டின் முக்கிய நிகழ்வாக மாலை 6 மணிக்கு கந்தசஷ்டி கவசம் பாடப்படுகிறது. இதற்காக வண்டியூர் டோல்கேட் அருகே உள்ள 8 லட்சம் சதுர அடி பரப்பு மைதானத்தில் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டு 1 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. மாநாட்டின் முக்கியமாக 5 லட்சம் பக்தர்கள் ஒரே நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் பாடி கின்னஸ் சாதனை படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பக்தர்களை மதியம் 3 மணிக்குள் மாநாட்டு திடலுக்குள் வருமாறு அறிவுறுத்தியுள்ளனர். மாலை 4 மணிக்கு தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி நடக்க உள்ளது. மாலை 6 மணிக்கு கந்தசஷ்டி கவசம் பாடப்படும். இதற்காக மாநாட்டு வளாகம் முழுவதும் 18 LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டிற்கு வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்கள் பாஸ் பெற வேண்டும் என போலீசார் அறிவித்ததற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதனால் வெளியூர்களில் இருந்து வருவோரின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதற்கேற்ப வாகனங்களை பார்க்கிங் செய்யவும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சட்டப்பேரவையில் வெற்றி யாருக்கு என நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் 60.58% பேர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் வருகின்ற 2026 தேர்தலில் யாருக்கு முதல்வர் வாய்ப்பு என்ற தலைப்பில் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பு சார்பாக கருத்து கணிப்பு நடைபெற்றது. சென்னை தனியார் கல்லூரி முன்னாள் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பு சார்பில் 2026 தேர்தலில் யார் முதல்வர் ஆவார் என்பது குறித்து 234 தொகுதிகளில் கருத்து கேட்கும் பணி கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி துவங்கியது.
தற்போதைய தமிழக அரசின் செயல்பாடுகள், மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் கட்சிகள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பிரதான கேள்விகளை மையமாக வைத்து கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் அடுத்த முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்கள் என்ற கேள்விக்கு பெறப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில் 77.83% பேர் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக 73.30% பேர் பழனிசாமிக்கும், 64.58% பேர் அண்ணாமலைக்கும், 60.58% பேர் விஜய்க்கும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இருப்பினும் கூட்டணிகள் இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் இந்த கருத்து கணிப்பு மாறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. ஏனெனில் இது மாதிரியான கருத்து கணிப்புகள் இறுதியில் பொய்யாகி உள்ளனர். மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்பதால் சட்டப்பேரவை தேர்தலின் முடிவுகள் வரும் வரை கணிப்புகள் வெறும் கணிப்புகளாகவே. முருகனை கும்பிட்டால் மத கலவரம் வரும் என்றால் இயேசு அல்லாவினை கும்பிட்டால் கலவரம் வராதா என மகாராஷ்டிர ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டினை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகள் கண்காட்சியை மகாராஷ்டிர ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து முருகன் பாடல் ஒன்று வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்மீகமும் அரசியலும் கலந்தேதான் தமிழகத்தில் உள்ளது என கூறினார். முருகனை கும்பிட்டால் மதக்கலவரம் வரும் என்றால் இயேசு அல்லாவை கும்பிட்டால் வராதா என கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து இறைவனை வழிபடுவதற்கு மொழி தேவையில்லை எனவும் கூறினார். தமிழ் மண்ணில் முருகப்பெருமானுடைய சக்தி என்பது தன்னிகரற்றது. முருகப்பெருமான் பாரத தேசத்தினுடைய வடபாகங்களில் கார்த்திக்காக கொண்டாடப்படுகிறார். ஆனால் நம்முடைய தமிழ் மண்ணில் கந்தனாக கொண்டாடப்படுகிறார். ஆனால் முருகனுக்குரிய 6 படை வீடுகளும் தமிழ் மண்ணிலேதான் அமைந்திருக்கிறது. அதுதான் சிறப்பிலும் சிறப்பு. இன்றைக்கு இந்து முன்னணி அந்த 6 படை வீட்டையும் மதுரை மீனாட்சி அம்மனுடைய புதல்வனாகிய கந்தனை 6 படையிலிருந்தும் மதுரைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். புதுச்சேரி சுற்றுலாத்துறை, கல்வித்துறை மற்றும் ஆயுஷ் இயக்குநரகம் சார்பில் 11வது சர்வதேச யோகா தின விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் 11வது சர்வதேச யோகா தின விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, தலைமை செயலர் சரத் சௌஹான், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியின் சர்வதேச யோகா தின உரை காணொலி வாயிலாக ஒளிபரப்பப்பட்டது. தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் சாலை வசதி வேண்டி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் அருகே உள்ள கருமடையூர் மற்றும் மூலக்கரையூர் ஆகிய 2 ஊர்களிலும் வாரிக்கால் வசதி சாலை வசதி இல்லாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். இதேபோல் கீழப்பாவூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 3வது வார்டிலும் முறையான சாலை வசதி இல்லாமல் சிரமப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். இப்பகுதி மக்கள் சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருவதாக வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவில் அவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைக்கின்றனர். சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை அருகே புனித ஆரோக்கிய அன்னை கோயிலில் 50ஆம் ஆண்டு தேர்பவனி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அரங்கங்குடி மாதா கோவிலில் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் 50ஆம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெறுவதை ஒட்டி சிறப்பு கூட்டு பாடல் மற்றும் சிறப்பு திருப்பலி செய்யப்பட்டு தேர்பவனி தொடங்கியது. பங்குதந்தை சாலமோன் தலைமையில் நடைபெற்ற இந்த தேர்பவனி விழாவில் ஆரோக்கிய மாதா, அந்தோணியார் மற்றும் சம்மணசு மாதா ஆகிய 3 சொரூபங்கள் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்டு 3 திருத்தேர்களில் எழுந்தருளி வீதியுலா நடைபெற்றது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தியும் மாலை அணிவித்து தூய வழிபாடு செய்தும் பிரார்த்தனை செய்தனர். சேலத்தின் அருகே முத்துமலை முருகன் கோவிலில் பாஜகவின் கிழக்கு மாவட்ட தலைவர் சண்முகநாதன் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது.
சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே 146 அடி உயரம் கொண்ட முத்துமலை முருகன் கோவிலில் பாஜகவின் கிழக்கு மாவட்ட தலைவர் சண்முகநாதன் தலைமையில் சுற்றுச்சூழல் பிரிவு மாநில தலைவர் கோபிநாத், மாவட்ட பார்வையாளர் அண்ணாதுரை, மாவட்ட பொதுச் செயலாளர் சுந்தரமூர்த்தி ஆகியோரது முன்னிலையில் முருகப்பெருமானின் வேலுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதையடுத்து முருகப்பெருமானின் வேலை கையில் ஏந்தியவாறு கோவில் வளாகத்தினை சுற்றி வந்து முருகனின் மூலவர் சன்னதியில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர்கள் ராஜேந்திரன், உத்தரம்பால், மாவட்ட துணைத் தலைவர் ராஜா, மாவட்ட பொருளாளர் அயோத்தி ராமச்சந்திரன் உட்பட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற ஏலத்தில் பருத்தி குவிண்டாலுக்கு 7,499 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பருத்தி ஏலம் கடந்த வியாழக்கிழமை தொடங்கியது. இந்நிலையில் நாகை விற்பனை குழு மூலம் தேசிய வேளாண் மின்னணு சந்தை திட்டத்தின் கீழ் ஈனா முறையில் பருத்தி ஏலம் நடைபெற்றது. இந்த ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 7,499 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 5,869 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 6,750 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தமாக சுமார் 900 குவிண்டால் பருத்தி 53 ரூபாய் லட்சத்திற்கு கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மற்றும் மில் அதிபர்கள் பருத்தியை கொள்முதல் செய்தனர். கலசப்பாக்கம் வழக்கறிஞர் காமராஜ், ராணிப்பேட்டை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் சக்கரவர்த்தி ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து உத்தரமேரூரில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வழக்கறிஞர் காமராஜ், ராணிப்பேட்டை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் சக்கரமூர்த்தி ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் முன்பு பார் அசோசியேஷன் சார்பில் உத்தரமேரூர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் அன்பழகன் தலைமையில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தினை இயற்ற வேண்டும், நீதிமன்றம் உள்ளிட்ட பொது இடங்களில் சுழற்சி முறையில் காவலர்களை நியமித்திட வேண்டும், தமிழகத்தில் தொடர் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வரும் குண்டர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் வழக்கறிஞர்கள் சண்முக சுந்தரம், ஆதிகேசவன், தண்டபாணி, ராஜலட்சுமி உள்ளிட்ட உத்தரமேரூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். உத்தரமேரூர் அருகே இருசக்கர வாகனம் டிராக்டர் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மூவரில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த தாயும் மகனும் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் அடுத்த கலியனூர் கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை என்பவர் தனது தாயார் செல்லம்மாள், மற்றொரு செல்லம்மாளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்னை வேணுவாக்கம் கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றனர். இருசக்கர வாகனம் நெல்வாய் சாலையில் கடச்சிவாக்கம் பகுதியில் சென்றபோது முன்னே சென்ற டிராக்டரை முந்தி செல்ல முயன்றபோது இருசக்கர வாகனம் டிராக்டர் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் களியானூரை சேர்ந்த செல்லம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ஏழுமலை மற்றும் அவரது தாயார் செல்லம்மாள் ஆகியோரது பலத்த காயமடைந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உத்தரமேரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த செல்லம்மாளின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நகர் கிராமத்தில் தலித் இளைஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நகர் கிராமத்தில் தலித் இளைஞர் மீது ஆதிக்க வெறி கொண்ட இளைஞர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் கால் எலும்புகள் உடைந்த நிலையில் தலித் இளைஞர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தலித் இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஜாதி வெறி தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட நபரின் குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் திருநாவலூர் ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில துணைத் தலைவர் ஆனந்தன், சிபிஎம் மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர், மாவட்ட செயலாளர் MK மணி, மாவட்ட தலைவர் ஏழுமலை, மாதர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் அலமேலு, மாற்றுத்திறனாளி சங்கத்தின் ஆறுமுகம், ரகுமாரன், ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு கரம்பக்குடி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மலையூர் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையமும் இணைந்து புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாமை நடத்தியது. முகாமினை புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் தெற்கு மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினருமான பர்வேஸ் தொடங்கி வைத்தார். இரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். இரத்த தானம் வழங்கிய நபர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பழங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதில் புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளர் பர்வேஷ், கரம்பக்குடி ஒன்றிய நகர கழகத்தினர் பலர் பங்கேற்றனர். காட்டுமன்னார் கோயிலில் ரூபாய் 2 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் சார் பதிவாளர் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்யா செந்தில்குமார் அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் சார் பதிவாளர் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வம் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்யா செந்தில்குமார் அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்யா செந்தில்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரசின் வாயிலாக பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் அனைத்தும் எளிதாக கிடைத்திடவும் அதனை விரைவுபடுத்திடும் வகையிலும் அரசு அலுவலகங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துவதன் அவசியம் கருதி அனைத்து துறைகளிலும் மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் கூடிய கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் அதன்படி காட்டுமன்னார் கோவில் பகுதியில் செயல்பட்டு வருகின்ற சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு ரூபாய் 2 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டு பணிகள் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி, மாவட்ட பதிவாளர் தனலட்சுமி, பொதுப்பணித்துறை சிவசங்கர் நாகி, உதவி செயற்பொறியாளர் அமுதா, துணை பதிவாளர் செந்தில்குமார், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடி மருதர் கேசரி ஜெயின் மகளிர் கல்லூரியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு 3000க்கும் மேற்பட்ட மாணவிகள், பேராசிரியர்கள் ஒன்றிணைந்து யோகா பயிற்சி செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மருதர் கேசரியில் செயல்படும் ஜெயின் மகளிர் கல்லூரியின் விளையாட்டு மைதானத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு 3000க்கும் மேற்பட்ட மாணவிகள், பேராசிரியர்கள் ஒன்றிணைந்து யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக உதவி பேராசிரியரும் யோகா பயிற்றுநருமான அருள்நிதி சரளா, தடியார் வங்கி இளநிலை நிர்வாக அதிகாரி காயத்ரி ஆகியோர் கலந்து கொண்டு நின்ற நிலை ஆசனம், பிரயாமம், சக்கராசனம், வஜ்ராசனம், மகாமுத்ரா, பத்மாசனம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட யோகா ஆசனங்களை மாணவிகளுக்கு எடுத்துரைத்து பயிற்சியில் ஈடுபட்டனர். இதில் கல்லூரி தலைவர் திலீப்குமார், ஜெயின் கல்லூரி முதல்வர் இன்பவள்ளி மற்றும் நிர்வாகிகள், பேராசிரியை, மாணவிகள் என 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா பயிற்சியில் 3 லட்சம் பேர் கலந்து கொண்ட உலக சாதனை யோகா நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு யோகா பயிற்சியை மேற்கொண்டு உலக சாதனை நிகழ்த்தியதாகவும் திருவண்ணாமலையில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மத்திய இணையமைச்சர் எல். முருகன் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்தார். தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சர்வதேச யோகா தினம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக 175 நாடுகளில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருவதாகவும், காலையில் சென்னையில் சித்தா கல்லூரியில் யோகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டதாகவும் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்தார். அறிவிக்கப்பட்ட பிறகு 2015 இதே நாள்ல ஐநா சபையில நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த முயற்சியின் மூலமாக ஐநா சபையில சர்வதேச யோகா தினமானது அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு 11வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த தினத்துல ஒரு மிக சிறப்பு என்னன்னா, விசாகப்பட்டினத்துல கின்னஸ் சாதனை, உலக சாதனை படைக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் நீளத்துல, இந்த கடற்கரையில 28 கிலோமீட்டருக்கு 3 லட்சம் பேர் அங்க கூடி ஒரே இடத்துல சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் விதத்துல அந்த யோகா செய்து என்ன சாதனை செய்திருக்கிறார். அரக்கோணம் அருகே எஸ்டிபிஐ கட்சி சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வெங்கடேசபுரம் கிராமத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் 17ஆம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில்
பொது மருத்துவ முகாம் மதீனா பள்ளிவாசலில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட தலைவர் காஜா மொய்தீன் தலைமையில் நடைபெற்ற முகாமினை மருத்துவர் சார்ஜூன் பாட்ஷா மற்றும் லயன் சங்கத்தின் உபயதுல்லா ஆகியோர் துவக்கி வைத்தனர். முகாமில் மருத்துவர் மோனிகா பிரியதர்ஷினி தலைமையிலான மருத்துவ குழுவினர் பங்கேற்று பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கியதுடன் மருத்துவ பரிசோதனை செய்தனர். இதில் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் ஈரான் இடையே தீவிரமடையும் போர். புதிய தலைமை பதவியினை தேர்ந்தெடுக்க அயதுல்லா பரிந்துரை. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரில் களமிறங்கியது அமெரிக்கா. ஈரானின் 3 அணுகுலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ட்ரம்ப் பதிவு. மதுரையில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது முருக பக்தர்கள் மாநாடு. இவ்விழாவில் கந்தசஷ்டி பாடி கின்னஸ் சாதனை படைக்க திட்டம். சட்டப்பேரவையில் வெற்றி யாருக்கு? தனியார் கல்லூரி சார்பாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் விஜய்க்கு 60.58% பேர் ஆதரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.